நாங்கள் சும்மா இல்லை கொஞ்சம் படிச்சிருக்கிறோம் யாழ்ப்பாணம். எங்களுடைய சொந்த ஊர் பூநகரி. இப்போ நாங்கள் இருக்கிறது வவுனியா. කාලකවරයාගේ ස්ථානය ඉපදුනේ పూర్ණగిරියේ. දැන් ඉන්නේ වවුනියාවේ. நாங்கள் எங்களுடைய மகனோட தான் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். පුතත් එක්කම තමයි පුතා නිසාම තමයි ගැලවීම ලැබුවේ. நாங்கள் 2 பேரும் அரசாங்க வேலை. அவன் டீச்சராக இருந்தவன், நான் பிரின்சிபல் சார். පාස්ටර් ස්පෙන්සර් කෙනෙක් විදිහට හිටියා. එයාගේ භාර්යාව ටීචර් කෙනෙක් විදිහට හිටියා. என்னோட மகனுக்கு நடந்த அற்புதத்தினால நாங்கள் வேலையை 2 பேருமே ரிசைன் பண்ணிட்டு ஊழியது. එයාගේ පුතාට වුණා වූ හාස්කම නිසා ඒ සේවය හැමදේම ඔක්කොම අත්හැරලා සේවයට ආවා. இன்னைக்கு நாங்கள் ஊழியத்துக்கு வந்து 38 வருஷம். දැනට සේවයට ඇවිල්ලා අවුරුදු 38ක් වෙනවා. இந்த பெருசாக நாங்கள் சொல்லிக்கொண்டு போகிறோம். அவருடைய ரட்சிப்பெல்லாம் நிறைய சொல்லலாம். அதுக்கு நேரம் காணாது. இன்னொரு நாள் பார்க்கலாம். நிறைய யோசனமாக ඒ ගැන කියන ගොඩාක් වෙලාව ගනි. ඒ නිසා වෙන දවසක අපි බලමු. අද අපි දේව වචනේ වෙලා ගන්න. சரி, நாங்கள் இன்றைக்கு நேரத்தை பார்க்கலாம். அது யோவான் 4ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷ புத்தகம் 4ஆம். யோவான் පොත 4වෙනි පරිච්ඡේදය. அதில் ஒரு முக்கியமான சம்பவம் இருக்கு. ஒரு பெண்ணை ஆண்டவர் சந்திக்கிறார் இல்லையா? நாங்கள் பார்க்கலாம் 4ஆம் அதிகாரம் எடுக்கலாம். 4වෙනි පරිච්ඡේදය කියන්න. 8வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 8වෙනි පදේශයට කියන්න. அப்பொழுது சமாரியா நாட்டாளான் ஆகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தார். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். ரைட். இப்போ இந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது இயேசு அந்த கிராமத்துக்கு ஒருவரை தேடி வந்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ මේ කතාව බැලුවොත් මේ 8වෙනි පදේ කියනවා මක්කිස්සාද උන්වහන්සේගේ ගෝලයේ කෑමිලියට ගන්න නුවරට ගොස් සිටියේ. එවිට සමාරිය ස්ත්‍රී උන්වහන්සේට කතා කරන ඉදවි කෙනෙකු බව සමාරිය ස්ත්‍රීකු මාගෙන් බොන්න ඉල්ලන්නේ කොහොමදයි කීවාය. මේකෙන් දැනගන්න පුළුවන් යේසුස් වහන්සේ ඇවිල්ලා ඉන්නවා ඒ ගමටම එක්කෙනෙක්ව බලන්න. இன்னைக்கு பாருங்க, இந்த இடத்துல நான் விளக்கம் இருந்தாலும் ஆண்டவர் ஒரு ஆள் வேணும். අපි මේ ස්ථානයේ කොයිතරම් කට්ටිය හිටියා දෙවියන් වහන්සේ එක්කෙනයි යෝනි. இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும். මේ සේවය කරන්න එක්කෙනයි යෝනි. சுவிசேஷத்தை அறிவிக்க போறதுக்கு ஒரு ஆள் வேணும். සුභාරංචි කියන්නේ එක්කෙනයි යෝනි. ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். යාඥා කරන්න එක්කෙනයි යෝනි. வேதத்துல அப்படிதான் இருக்கு. දෙවියන්ගේ වචනේ තියෙන්නේ. இந்த ஆண்டவர் சந்திக்க வந்ததான அந்த ஸ்திரீ அவள் ஒரு லேசுப்பட்டையாள் இல்லை. දෙවියන් වහන්සේ යේසුස් වහන්සේ හොයාගෙන ආපු ඒ කාන්තාව එසේ විසේ කාන්තාවක් නෙමෙයි. ஹalleluya. හalleluya. தமிழ் உங்களுக்கு புரியுதானே? நீங்க வா வாய்ப்பு பாருங்க. இல்லை அங்கே தமிழில் நமக்கு நிறைய சொல்லலாம். ஆனால் இப்போ பாருங்க, அந்த ஸ்திரீ அவள் ஒரு நல்ல பொம்பளை கிடையாது. ඒ ස්ත්‍රිය හොඳ කෙනෙක් නෙමෙයි. ஆனால் ஆண்டவருக்கு தேவை அவள் தான். ඒ වුණාට දෙවියන් වහන්සේට ඕනේ ඒ කාන්තාව ගන්න. இப்போ ஒரு வகையில் பார்க்க போனால் நாங்கள் எல்லாம் நல்லவர்கள் இல்லை. ඒක වචනේ බලන්න ගියොත් අපි ඔක්කොම හොඳ මිනිස්සු නෙමෙයි. ஆனாலும் எங்களையும் அவர் தேடி வந்து ரட்சித்திருக்கிறார். එහෙම වුණත් දෙවියන් වහන්සේ අපි හොයාගෙන ඇවිල්ලා අපිට ගැලවීම ලබා දුන්නා. இப்போ இந்த ஸ்திரியோட பேசுற பொழுது நேரம், அவளை ஆண்டவர் சந்தித்த நேரம் முக்கியமானது. මේ කාන්තාවත් එක්ක කතා කරනකොට ඒක යේසුස් වහන්සේ එයාව හම්බ වුණ ඒ කාලය, ඒ අවස්ථාව වැදගත්. இதில் பாருங்க, 6வது வசனத்தை வாசிமா. 6வது வசனம். 6වෙනි පදේ කියවන්න. அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாய் இருந்தது. சரி. එහි යාකෝබ්ගේ නිද තිබුණේය. යේසුස් වහන්සේ ගමනින් වෙහෙසව සිටිසේ ඒ ආකාරයෙන්ම නිද ළඟ හිඳගත්සේක. එය හවෙනි පැය පමණ විය. நீங்க தமிழ் பிள்ளையா வாசிச்சாலும் பரவாயில்லை, ஆனால் வாசிக்கணும். சரியா? ரைட். சரி. இப்போ 6ஆம் மணி நேரம் வேண்டா, இப்போ எங்களுடைய நேரத்தில் 6ஆம் மணி நேரம் வேண்டா என்ன நேரம்? ඔව් අපේ වෙලාවෙන් 6වෙනි පැය කියන්නේ කොයි වෙලාවද? எத்தனை மணி? කීය විතර වෙයිද? 6ஆம் மணி நேரம் வேண்டா எத்தனை மணி இருக்கு? 2 மணி. 6 மணி இருந்தால் எத்தனை மணி நேரம்? 6ஆம் மணி நேரம். இயேசு கிறிஸ்து 6ஆம் மணி நேரம் மரித்தார்.
3ஆம் மணி நேரம் இருக்கு, 6ஆம் மணி நேரம், 9ஆம் மணி வேலை இருக்கு. அதாவது 6ஆம் மணி நேரம் வேண்டாம் எத்தனை மணி? 6 වෙනි පැය කියන්නේ කීයද? 12 மணி. சரி, இங்கே எல்லாம் வெயில் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் குறைவாக இருக்கு, வெயில் கொஞ்சம் குறைவாக இருக்கு. அங்கே இருந்தால் இப்போ எங்களுடைய வவுனியா யாழ்ப்பாணம் பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமாக இருக்கு வெயில். 2 மணி நேரம், இப்போ 2 மணி, அதாவது மதியம் 2 மணி. அவளை சமயம் போன நேரம் என்ன? 2 මණි. සரி. දැන් මේ වවුනියාව ගත්තාම මේ වෙලාවට අවුව සැරයි දැන් මෙහෙනම් සීතලයි. ඒ වුණාට මේ වෙලාව ගත්තොත් ඒ තැන් තැන් වල වෙනස් වෙනවා. මේ වෙලාවට අනුව දැන් අවස 2 වගේ වෙලාවක්. இப்போ இந்த மத்தியான வெயில்ல அப்படியே சில தமிழ் எல்லாம் உங்களுக்கு புரியுமென்னு தெரியாது. பகல் வழி போத்துறதுக்கு போறவரை பார்த்துருக்கிறவன் பாவபாடி என்பான். ஏன்னா அவ்வளவு கொடூரமான பேச்சு. இப்போ இயேசு கிறிஸ்து அந்த பொம்பளை சந்திக்க எங்க வந்திருக்கிறார்? கிணத்தடியில் வந்திருக்கிறார். என்ன டைமுக்கு வந்திருக்கிறார்? மத்தியான வெயிலுக்குள்ளார். இது தேவையா? දෙවියන්වහන්සේ දැන් බලන්න යාපනයේ කිව්වොත් මේ දවල්ට එළියටම බහින්න බෑ. ඒ තරම් රස්නේ. ඉතින් ඒ දවල් වෙලාවේ කවුරුත් වැඩක් කරන්නේත් නැහැ. ඉතින් මේ වෙලාවේ අර අවුව සැරේ යේසුස් වහන්සේ ඇවිල්ලා තියෙන ඒ වෙලාවේ මේ ස්ත්‍රියව බලන්න. ஆனா இப்போ இங்கெல்லாம் லைன் பைப் லைன் இருக்கீங்க, அங்கெல்லாம் அப்படி இல்லை. யாழ்ப்பாணத்தில் தனி பைப் இருக்குது, சென்டராக போட்டு ஒரு இடத்துல போட்டுருவாங்க, தண்ணி எடுக்க வருவாங்க. தண்ணி எடுக்க வர்ற நேரத்தில் ஒரு ஆட்டு வர மாட்டாங்க. அது வந்து குறிப்பிட்ட நேரம் தான் தண்ணி ஓப்பன் பண்ணுவாங்க. வந்தால் இப்படி ஒரு 10 பேர் 20 பொம்பளை வந்து போடுவாங்க. தண்ணி எடுக்க வரீங்கன்னா குடங்கள் வாணிகளோடு வருவாங்க. அது ஒரு 10-20 பொம்பளை வந்து எங்கே அடிப்பாங்க? பைப் அடி. ஏசாவுக்கு எங்கே இருந்தவர்? கிணத்தடி. இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணுமா? பைப்படி, கிணத்தடி, குளத்தடி, மதவடி, பயங்கரமான இடங்களா? இதெல்லாம் பயங்கரமான இடங்கள். ඉතින් බලන්න දැන් මෙහෙමනම් හැමතැනම වතුර තියෙනවා. හැම වෙලාවෙම අපි පැය 24ම වතුර තියෙනකොට වවුනියාවේම එහෙම වතුර නැහැ. එයාලට පැය ගාණයි දෙන්නේ. සීමිත ප්‍රමාණයයි දෙන්නේ. ඒකත් දෙන්නේ එක තැනකට ඇවිල්ලා ගන්න කියනවා. ඉතින් ඒ නිසා එතන ඉන්න කට්ටිය ඒ වතුර දෙන තැන ළඟට ඇවිල්ලා ඉන්න කට්ටිය එතනට ගොඩාක් ළමයි 20ක් විතර ගකාන්තාව පුරුෂයෝ එතන රැස් වෙනවා. ඉතින් ඒ වගේම තමයි මේ ස්ථානයත් යේසුස් වහන්සේ ඇවිල්ලා හම්බුනේ ලින්දක් ළඟ. අපි කියන ලින්ද ළඟ සංගමය කියලා සිංහලේ. முக்கியமான ஒரு ஆளை சந்திக்க இயேசு வெயிலன்னு கூட பார்க்கல, கிணத்தடியில் உட்கார்ந்திருக்கிறார். ஏனென்றால் இவா மட்டும்தான் மத்தியானத்தில் தம்பிக்கு வருவான். එක්ක හම්බෙන්න යේසුස් වහන්සේ ඇවිල්ලා ඉන්නවා ලින්ද ළඟට ඇවිල්ලා. ඒ කිව්වොත් මේ වෙලාවට විතරයි ඒ කාන්තාව එන්නේ වතුර ගන්න. ඒ ලින්ද ළඟ. ஏன் இவா மட்டும் தனியாக வருவான்? ඇයි මේ කාන්තාව විතර තනියම ඉන්නේ? ஏன்? பேட் கேர்ள் தானே. ஆ? பேட் கேர்ள் ஏன் தானே. தனி அவா மட்டும் வந்து மத்தியான நேரத்தில் தனிக்கு வர வேண்டிய காரணம்? එයා විතරක් ඒ වෙලාවට ඇවිල්ලා වතුර ගන්න මොකද්ද හේතුව? நூறாக்கள் தள்ளி வைக்கிறது. இது நூறாக்கள் அவங்க ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஊராக்கள் அவங்கள தள்ளி வச்சிருக்கிறாங்க. விபச்சாரத்து. இப்போ அவளின் வாழ்க்கை பிழை, தவறு. இப்போ எங்களை பொம்பளையே சொல்லுங்க, நம்மள எங்களை பொம்பளையே தெரியுதானே என்ன எங்கேயாவது இந்த கதைக்கு சொல்கிறாங்க பழமொழி 10 எறிவது 10க்கு 60 முயல் கட்ட மாதிரி. இப்போ அவன் வந்துட்டா இவங்க என்ன சொல்லுவாங்க? குத்துக்கதை சொல்லுங்க தானே, இப்படி ஒரு கேடு கட்ட வாழ்க்கை வாழ்றதை விட ஓட்டச்சரட்டை தண்ணி எடுத்து சாகலாம் இல்லையா? அப்படின்னா பெரிய கதையெல்லாம் அப்போ இதெல்லாம் கேட்க அவருக்கு எப்படி இருக்கு? கஷ்டமாக இருக்கு. ஆனால் எங்கள் வாழ்க்கை என்னோட போகுது அப்படின்னு சொல்லி அந்த மதிய நேரம் மாறுதுன்னா ஒருவரும் தன்னை சந்திக்க கூடாது. நானும் ஒருவரும் பேசக்கூடாது, அவங்களும் என்னோட பேசக்கூடாது. மத்தியானத்தில் ஒருவருக்கு தண்ணிக்கு போக மாட்டாங்க. ஏன்? வெயிலா? ரைட், சரி. ඒ කාන්තාව දවල් වෙලාවට වතුර ගන්න එන්න හේතුව තමයි එයා ගණිකා කාන්තාවක් වැරදි වෘත්තියක හිටපු කෙනෙක්. ඉතින් ඒ නිසා හැමෝම එයාට රිද්දලා එක එක දේවල් කියයි නිසා ඒ මිනිස්සුන්ව මුණ ගැහෙන්නේ නැතුව යන්න ඕන නිසා තමයි එයා ඒ වෙලාවට එන්නේ. ஏன் இயேசுவுக்கு விபச்சாரி தேவை? அல்லேலூயா. ඇයි කියලා කිව්වොත් යේසුස් වහන්සේට ඒ වෛශ්‍යාකම් කරන ඒ කාන්තාව අවශ්‍යයි. இப்போ இயேசுவாமி கிடத்தடி இருக்கிறார், යේසුස් වහන්සේ ඇවිල්ලා ලින්ද ළඟ ඉන්නවා. அவன் வர்றா. ඒ කාන්තාවත් එනවා.
பேசாமல் கேட்குற எங்களுக்கு குடிக்க தண்ணி தான் அப்படின்னு. යේසුස් වහන්සේ අහනවා ඒ කාන්තාවගෙන් අපිට බොන්න වතුර ටිකක් දෙන්න කියලා. அப்போ இவன் டக்குன்னு என்ன சொல்கிறாண்டா, இன்றைக்கி நம்ம பேசுகிற மாதிரி இவன் என்ன பேசுகிற தெரியுமா? என்ன பேசுகிறேன் என்ன பேசுகிறேன் அவன் என்ன சொல்லி என்ன சொல்லி நான் ஒதுக்கப்பட்ட வசனம் என்ன? அப்படி சொல்லுங்க. இந்த பைபிளை பாருங்க. சமாரியர் யூதர்களிடத்துல தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாங்க. என்ன செய்ய மாட்டாங்க? வாசிங்க 9வது வசனம். யூதர்கள் சமாரியரிடத்தில் சம்பந்தம் கலவாதவர்கள் ஆனபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதராயிருக்க சமாரிய ஸ்திரீயா என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். அப்போ இவள் கொண்டு வர டாபிக், இவள் கொண்டு வர பிரச்சனை என்ன? சாதி பிரச்சனை. சொல்லுவாங்களா? මෙයා ගේන්නේ මෙතන අර ඇවිල්ලා යේසුස් වහන්සේ වතුර ඉල්ලනකොට කියනවා අපි සමාරියෝ යුදෙවරු ඇවිල්ලා අපේ වතුර බොන්නේ නැහැ. අපිත් එක්ක එකතු වෙන්නේ නැහැ. ඔය ඇවිල්ලා මගේ වතුර කොහොමද ඉල්ලන්නේ කියලා අහනවා ඒ කාන්තාව. එතකොට මෙයා ගේන්නේ එයාගේ ජාතිය නැත්නම් කුලය පිළිබඳව ප්‍රශ්නයක් හිතන්න. இயேசுவே தண்ணி தான் கேட்டார். இவ ஒரு கதவு. அவள் ஏன் கதவு போல் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுடைய கேட்டால் அவருடைய தோற்றம் முழுவதும் யூதர்களைப் போல இருந்தது. ஆரம்பத்தில் இருந்தது யூதர்களைப் போல இருந்ததுனால இவன் என்ன நினைச்சாருன்னா, அவர் ஒரு யூதன் தன்னை குற்றம் பிடிக்க, சரி தன்னோட பேச்சு கொடுக்க தான் இங்கே உட்கார்ந்து இருக்கிறான்னு சொல்லி தான் அவர் நினைத்தார். கெஸ் பண்ணினார் இல்லையா? දැන් එයා හිතුවා යේසුස් වහන්සේ යුදෙව්වරයෙක් වගේනේ අදන් ඉන්නේ. මේ ඇඳුම දැකලා මෙයා හිතුවා මෙයා යුදෙව්වරේ. එතකොට යුදෙව්වරු හැමදාම අරගෙන ඉන්න මෙහෙම කියලා සුද්ධ වෙන්න සුද්ධකම ගැන කතා කරනවා. ඉතින් ඒ නිසා මගේ වැරද්දක් හොයන්න තමයි මේ ඇවිල්ලා මෙතන වාඩි වෙලා ඉන්නේ කියලා ඒ ස්ත්‍රිය හිතුවා. 10வது வசனத்தை வாசிமா. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருந்தாயானால் நீ அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். ஆமென். அல்லேலூயா. මෙතන කියනවා යේසුස් වහන්සේ ආට උත්තර දෙමින් දෙවියන් වහන්සේගේ දීමනාවත් මට බොන්න දියන්නේ උඹට කීවේ කවුද කියා නුඹ දැනගෙන සිටියා නම් නුඹ ඔහුගෙන් ඉල්ලනවා ඇත. එවිට ඔහු උඹට ජීවනදායක වතුර දෙනවා ඇතයි කීසේක. එතකොට කියනවා ඇවිල්ලා ඔයා දන්නවා නම් ඔයා මගෙන් ඉල්ලනවා. ඒ කියන්නේ දෙවියන් වහන්සේගෙන් ඉල්ලනවා ජීවනදායක වතුර දෙන්න බොන්න කියලා. එහෙමයි කියලා ඒ ස්ත්‍රියට කියනවා. இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை கொஞ்சம் நல்லா கவனிக்கிறேன். இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை பார்த்த விதம் வேற, அந்த பெண் இயேசுவை பார்த்த விதம் வேற. இயேசு அவளை பார்த்து எப்படி பார்த்தார்? எப்படி பார்த்தார்? பண்ணாக பாவி. அவளொரு பாவி. ஆனா அவள் எப்படி பார்த்தார் இயேசுவை? யூதன். எப்படி பார்த்தார்? இப்போ தெய்வம் அவளை பார்க்கிறார், ஆனா அவள் மனுஷிகத்தில் பார்க்கிறார். அல்லேலூயா. ඔව් බලන්න ඒ කාන්තාව යේසුස් වහන්සේ දිහා බැලුවේ යුදෙව්වරයෙක් කියලා. ඒකට යේසුස් වහන්සේ දිහා බැලුවේ එයා පවුකාර කාන්තාවක් කියලා. එතකොට දෙන්න දෙවිදිහකට බලලා තියෙන්නේ. ඒකට දෙවියන් වහන්සේ යේසුස් වහන්සේ. ඒකට එයා පවුකාර මිනිහෙක් බලලා ඉන්නේ චේතනාවෙන් තමයි බැලුවේ. ඒකට ඒ කාන්තාව බැලුවේ එයාගෙන වැරදි හොයන්න ආපු කෙනෙක් විදියට. ඉතින් මෙතන එයා බලපු විදිය ගැන ලොකු දෙයක් අපිට ඉගෙන ගන්න පුළුවන්. இப்போ அப்படிதானே நாங்கள் இன்னொருவரை பார்க்கிற விதம் வேற, அவங்க எங்களை பார்க்கிற விதம் வேற. அல்லேலூயா. இப்போ அவங்க தனி ஊழியம் செய்கிறாங்க. ஆனால் சமுதாயம் இவாவை பார்க்கிற விதம் வேற, ஆனால் ஆண்டவரை பார்க்கிற விதம் வேற. ஆமென். இப்போ நாம் இதுக்குள்ளே நிறைய பிரச்சனைகளுக்கு முன் கொடுப்போம் இல்லையா? முகம் கொடுத்துட்டு தான் நம்ம ஓடணும், ஊழியத்தை செய்யலாம். கஷ்டம். දැන් සමාජයේ වුණත් ගත්තාම දැන් මම තනියෙන් සේවය කරනවා. මම තනියෙන් සේවය කරනකොට මේ මිනිස්සු ලෝකේ ඉන්න මිනිස්සු දකින විදිය වෙනයි, දෙවියන් වහන්සේ දකින විදිය වෙනයි. ඒකෝට දෙවියන් වහන්සේ දකින විදිය අනුව තමයි වැඩ කරන්නේ. இவாவை ஆண்டவர் பார்க்கிற விதம் வேற, இவங்க சுற்ற விழாக்கிறவங்களை பார்க்கிற விதம் வேற. ඔයාව දෙවියන් වහන්සේ බලන විදිය වෙනයි, ඔයාගේ වටේ ඉන්න මිනිස්සු ඔයාව දිහා බලන විදිය වෙනයි. நீங்கள் ஆண்டவருக்கு வேண்டும். ඔයා දෙවියන් වහන්සේට අවශ්‍යයි. நீங்கள் ஆண்டவருக்கு, இவ ஆண்டவருக்கு
இவ ஆண்டவருக்கு வேணும். දෙවියන් වහන්සේට අවශ්‍යයි. මාව දෙවියන් වහන්සේට අවශ්‍යයි. හalleluya. ஸோ சில சம்பவங்கள் பார்த்தது நேரங்கள் இப்போ இந்த சமாரியா ஸ்திரீ இப்போ அவள் கடவுள் இல்லையா, அவள் சொல்கிறதானே நீ ஜூதன் நாங்கள் சமாரியா. இப்போ வேத்தில சமாரியர்களும் கூட யூதர்கள் சம்பந்தம் கலக்கிறது இல்லையா. ஸோ சம்பந்தம் கலக்கிறதுன்னு சொல்கிறது வேற, அங்கே போகவும் மாட்டாங்க, தண்ணி குடிக்கவும் மாட்டாங்க. ஸோ இப்போ இப்படி எங்கள் நிலைமை சொல்கிறா ஒரு என்ன சொல்கிறாங்க, ஒரு கஷ்டப்பட்ட ஒரு வரமையில் ஒரு குறைஞ்சி சாதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்ன பார்த்தோம்னா நேரம் பேசிக்கொள்வோம், குறைஞ்சி சாதி அவங்களே நம்ம சேர்த்து விடுவோமா, அவங்க விட்டு போமா, கண்டுபிடிப்போமா, சம்மந்தம் கிளப்போமா, சமாப்பா சடி சாப்பிட்றது பரவாயில்லை, கண்டுபிடிக்கிறது பரவாயில்லை, சம்மந்தம் கிளக்கிறதா අඩුකුලේක කෙනෙක් ළඟට ගිහිල්ලා හරි කණ එකක් කමන්නේ වතුර එකක් බොන එකක් කමන්නේ සම්බන්ධකමක් ඇති කර ගන්න ඕනේ කියන එක වෙයිද? சொல்லுங்க சிங்களத்தை தமிழை ஏற்றுக்கொள்வது கஷ்டம். சொல்றது சரியா ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்னைக்கு யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை எத்தனை எவ்வளவுதான் மனம் திரும்பி இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு பெரிய சாதனைகள் செய்து இதோட பெரிய கட்டிடங்களை கட்டி பெரிய ஊழியக்காரர் பெரிய பொசிஷன்ஸும் நிறைய நிறைய இதுகள் இருக்கலாம். ஆனாலும் கல்யாணம் திருமணம் வர நேரத்தில் அவன் இவங்க எஸ்டேட் தமிழில் சொல்லுவாங்க, இந்தியாவில் நான் தமிழனா நான் ஊழியம் செய்தது முழுக்க எஸ்டேட் பண்ணுறேன், எல்லா மக்களையும் நான் நேசிக்கிறது கூட அதற்கு ஸ்தோத்திரம். அதனால் இன்று வரைக்கும் நின்று நாம் முடிவு செய்கிறோம். ரட்சிக்கப்பட்டிருந்தால் கூட இன்னும் ரட்சிக்கப்பட்டவனையும் மனதிருந்தவை අද වෙනකොට දෙවියන් වහන්සේ පිළිගත්තා වූ අය පවා කුලය ඔය ಜಾති හැමදේම හොයාගෙන යාගේ තරාතිරම් ගොඩනගාගෙන ජීවත් වෙනවා. තව කෙනෙක්ව පිළිගන්න කැමති නැහැ. තව පහක් කියලා හිතන කෙනෙක්ව පිළිගන්න කැමති නැහැ. උච්චර ලොකු බිල්ඩින් හදාගෙන සභාවල් හදාගෙන හිටියා ඒක නැත්නම් යාතර ගැලවීමක් නැහැ. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, மனுஷனும் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தை பார்க்கிறாரே தவிர எங்களை முகங்களை அவர் பார்க்கறது இல்லை. ஒரு வேளை வாட முகம் வழியாக இருக்கிறாரு, வாட முகம் தரப்பாக இருக்காங்க சொல்லலா இருக்கிறா. ஆண்டவர் முகத்தை பார்க்கிறவர் இல்லை, ஆண்டவர் இது பார்க்கிறவர் இருதயத்தை தான். இப்போ இந்த ஸ்திரீ விபச்சாரி தான், ஆனால் அவருடைய உள்ளத்துல கள்ளம் இல்லை. அல்லேலூயா. அவருடைய உள்ளத்துல கள்ளம் இல்லை. சரி, මිනිස්සු දකින්නේ බාහිර ස්වરૂපයයි. නමුත් දෙවියන් වහන්සේ දකින්නේ හදවතයි. එතකොට දෙවියන් වහන්සේ දැක්කේ ඒ ස්ත්‍රීගේ හදවත. දැන් අපි ගොඩාක් අය වෙන කට්ටියව මූණ බලලා අරයා කල්ලි මෙයා සුදුයි කියලා වෙන් කරනවා කොම් කරනවා නේද? ඒකට දෙවියන් වහන්සේ තුල එහෙම බෑ. ඒකට දෙවියන් වහන්සේ ඇවිල්ලා එයාගේ ගණිකාව, ඒ ස්ත්‍රිය ගණිකාව, ඒ වුණාට එයාගේ හදවත විතරයි දැක්කේ. හalleluya. හදවත විතරයි දැක්කේ. එයාගේ හදවතේ ඒ නරක දේවල් තිබ්බේ නැහැ. එයා වෛශ්‍යාවක් වෙන්න පුළුවන්. නමුත් එයාගේ හදවතේ නරක දේවල් නරක සිතුවිලි තිබ්බේ නැහැ. ඒක දෙවියන් වහන්සේ දැක්කා. அவருடைய வாயாலே இயேசு கிறிஸ்து அவருடைய வாயாலே தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்யும்படிக்கு அவளை பயன்படுத்துகிறார், செயல்படுத்தினார். எப்படி வசந்த வாசிக்கலாமா? வசந்த வாசிக்கிட்டு එයාගේ කටින්ම එයා කරපු වැරදි ටික පිළිගන්න දෙවියන් වහන්සේ සැලසුවා. 13வது வசனம் வாசிமா. 13 13 වෙනි පදය. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊற்றுகிற நீரூற்றாய் இருக்கும். ஊறுகிற நீரூற்றாய் இருக்கிறது என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே ஒன்று கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றார். දැන් කියනවා යේසුස් වහන්සේ උත්තර දෙමින්, මේ වතුර බොන හැම දිනාටම නැවත පිපාසා වන්නේය. නමුත් මා දෙන වතුරෙන් බොන කවරෙකුට නමුත් කිසි කලක පිපාසා නොවන්නේය.
මා ඔහුට දෙන වතුර ඔහු තුලේ සදාකාල ජීවනයේ නික්මවන්නා වූ වතුර උල්පතක් වන්නේ යයි කීසේක. ස්ත්‍රීද ස්වාමීනි මට පිපාසා නොවන පිණිස වතුර අධික මෙපමණ දුර නොවන පිණිස ඒ වතුර මට දුන මැනවයි කීවාය. ஏன் அவளுக்கு தண்ணி கேட்ட என்னக்கா ඒ ස්ත්‍රී මොකටද ඒ වතුර ඉල්ලුවේ? මොකක්ද හේතුව? தண்ணி எடுக்கிற பிரச்சனையே இருக்கா இல்ல වතුර ගැනීමේ අවශ්‍යතාවයක්ම නැහැ. ඒ නිසා තමයි ඉල්ලුවේ. இப்ப ஆண்டவர் கொடுக்குற தண்ணி தாகம் வராது அப்ப அவ கொஞ்சம் தண்ணி தந்துட்டாங்க நம்ம வீட்டிலே ඔව් දෙවියන්ස්ගේ ගන්න වතුර ටික ගත්තාම ප්‍රශ්නයක් නෑ වතුර තිබා ඇදෙන්න නැහැ. ඒක ගිහින් තියාගන්න. இருந்தலாம் அப்ப இந்த பிரச்சனை ஒன்றுமே வராது இல்லையா එතකොට මේ ප්‍රශ්නේ කිසිම දෙයක් නැහැ. කවුරුත් ඇවිල්ලා අඩපාඩු ඔයා මොනවද කියන්නේ? இப்ப ஆண்டவர் சொல்லல தண்ணி தர மாட்டேன்னு சொல்லல இப்ப ஆண்டவர் தண்ணி தாரணம் தான் சொல்றார் மேற்கொண்டு வாசிமா දෙවියන් වහන්සේ කිව්වා යාට වතුර දෙනවයි කියලා. දෙන්න නැහැ කියලා කිව්වේ නැහැ. வரா இயேசு அவளை நோக்கி நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்துக் கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ எனக்கு புருஷன் இல்லை என்றாள். ஒரு சொல்லிட்டாள் அவர் என்ன எனக்கு புருஷன் இல்லை. அவர் சொன்னது உண்மையா பொய்யா? உண்மை. சொந்த புருஷன் இல்லை சொந்த புருஷன் இல்லை என்ன அது சங்கத்தால நிர்ணயிக்கப்பட்ட எல்லாரும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சொந்த புருஷன் இல்லை. ரைட் வாசி ගොස් තුමේ පුරුෂයා කැඳවාගෙන මෙහි වරෙන්නයි උන්වහන්සේ ඈට කීසේක. ස්ත්‍රීද උන්වහන්සේ උත්තර දෙමින් මට පුරුෂයෙක් නැතයි කීවාය. යේසුස් වහන්සේ ඈට කියනසේ මට පුරුෂයෙක් නැතයි ඔබ කීවා හරිය. දැන් මේ කාන්තාව කියනවා මට පුරුෂයෙක් නැහැයි කියලා. ඔව් එයාම වෛශ්‍යාකම් කරන කෙනෙක්නේ. එයාට එක පුරුෂයෙක් නැහැ. පුරුෂයෙක් ගොඩක් හිටියා. இயேசு அவளை நோக்கி எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள். இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். போச்சா இத தடி கொடுத்து அடி வாங்குறது என்ன පාකිස්තාන නුඹට පුරුෂයන් 5 දෙනෙක් සිටියෝය. නුඹට දැන් සිටින තැනත්තා නුඹේ පුරුෂයා නොවේ. එය නුඹ සැබෑ ලෙස කීවේයයි කීසේක. එතකොට යේසුස් වහන්සේ කියනවා ඔයා හරියටම කිව්වා ඔයාට 5 දෙනෙක් හිටිය පුරුෂයෝ. ඔයාට දැන් ඉන්න කෙනා ඇත්තම පුරුෂයා නෙවෙයි කියලා යේසුස් වහන්සේ කිව්වා. சரி இனி அடுத்த வசனம் வாசிப்போம் 19 அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி ஆண்டவரே நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். ஏன் அப்படி சொன்னா? நினைச்சது உள்ளத்தை அறிஞ்சு சொல்றேன். இயேசு மோதி பார்க்கிறத உள்ளத்தை பார்க்கிறதா இப்போ அவர் தீர்க்கதரிசி இல்லையா? அப்போ ஒருவரை பார்த்த உடனே அவருக்கு தெரியும் அவருடைய வாழ்க்கை நிலை அந்த மனுஷனுடைய எல்லா பிரச்சனையும் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. இப்போ ரட்சிக்கப்பட்ட அழைக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட திருச்சபையில் இருக்கிறவனா இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் தனியாக அறிந்திருக்கிறார். යේසුස් වහන්සේ මෙතන කියනවා ස්ත්‍රී උන්වහන්සේට කියන්නේ ස්වාමීනි ඔබ අනාගත වක්තෘ කෙනෙකු බව මට පෙනේ. එහෙම කියන්නේ එයාගේ හදවතේ තිබ්බ දේ කෙලින්ම යේසුස් වහන්සේ කිව්වා. ඒකෝට යේසුස් වහන්සේ ගණිකාව හොයාගෙන ගිහිල්ලා මේ දේ කියනවා නම් අපේ සභාවන් වල ඉන්නා හැම කෙනාම දෙවියන් වහන්සේ අඳුරනවා. එක එක්කෙනා යාගේ හදවතේ මොනවද තියෙන්නේ කියලා යේසුස් වහන්සේ අඳුරනවා. பாருங்க அவருடைய வாழ்க்கை அப்படியே முழுவதுமா சொன்ன உடனே அவளுக்கு தெரிஞ்சு போயிட்டது இவர் யூதன் இல்லை அவர்களை விட மேலே ஆறு தீர்க்கதரிசி. දැන් මෙහෙම කිව්වට පස්සේ මේ දේවල් උන දේවල් කිව්වට පස්සේ ඒ කාන්තාව දැනගත්තා මෙයා ඉතිවරේ නෙමෙයි මෙයා අනාගත වක්‍රවරේ කියලා. ඊට වඩා උසස් කෙනෙක් කියලා. இந்த பொம்பளை யாரு? මේ කාන්තාව කවුද? விபச்சாரி. அது இருக்கிறத சொல்றோம். விபச்சாரி. விபச்சாரிக்கு அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு கிடைக்குமாக இருந்தால் நானும் நீங்களும் மாத்திரம் එතකොට ඒ වෛශ්‍යාකම් කරන ඒ ගණිකාවකට ඔච්චර දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාදයක් ලැබෙනවා නම් විතරවක් ලැබෙනවා නම් ඔයාටයි මටයි ලැබෙන්නේ නැද්ද? கொஞ்ச நேரம் பேசின உடனே வெளிப்பாடு உள்ளவராய் மாறிட்டார் இல்லையா? ஊழிய செய்வாளா செய்ய மாட்டாரா? ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? அல்லேலூயா. எங்க பேர் வைத்திருக்கிற அழைப்பு தானே. පොඩි වෙලාවයි කතා කරේ ගණිකාව යේසුස් වහන්සේත් එක්ක. ඒ දේ ආවට පස්සේ එයාගේ හදවත දෙවියන් වහන්සේ ගැන දැනගත්තා. ඊට පස්සේ එයා සේවය කරයිද නැද්ද? අනිවාර්යෙන් සේවය කරා. ඒ ඔක්කොම එළිදර වුණානේ. சரி. எல்லாம் பாருங்க. ரைட். 20வது வசனம்.
எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். 25 அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். வெளிப்பாடு அவளுக்கு கிடைச்சிருக்கு. என்ன? அவர் தீர்க்கதரிசி. இயேசு வந்தால் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது என்பதை அவர் சொல்லுவார் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டதை அவளுக்கு தெரியும். ஏனென்றால் யூதர்கள், சமாரியர்கள் அந்த நேரத்தில் இருந்த எல்லாருக்கும் நியாய பிரமாணம் தெரியும். ඉස්ත්‍රී උන්වහන්සේට කතා කොට ක්‍රිස්තුස්යයි කියන මෙසියස් වහන්සේ එන බව දනිමි. උන්වහන්සේ ආවම සියල්ල අපට දන්වන සේකයි කීවාය. දැන් බලන්න සමහර ස්ත්‍රියෙක් වුණාට ඒ ස්ත්‍රිය දන්නවා යේසුස් වහන්සේ ආවට පස්සේ මොකක්ද වෙන්නේ කියලා. එදා යුදවරු හිටියා. ඒ වගේම සමහරයරු හිටියේට එයාලා දෙවියන් වහන්සේගේ ඒ ව්‍යවස්ථාව දැනගෙන හිටියා. சரி, மாதவ 26 அதற்கு இயேசு உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். அத்தருணத்தில் அவருடைய சீசர்கள் வந்து அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். ஆகிலும் என்ன தேடுகிறீர் என்றாவது, ஏன் அவருடனே பேசுகிறீர் என்றாவது ஒருவனும் கேட்கவில்லை. அவங்க இயேசு கூட இருந்தார்களாரு யூதர் இல்லையா? அப்ப இவங்களுக்கு அவளை பற்றி தெரியுமா தெரியாதா? வந்து மூணு பேருக்கும் தெரியும். என்ன தெரியும் அவளை பற்றி? ரைட். இவளோட ஒரு கேடு கெட்ட ஒரு கெட்டு போன பொம்பளை, ஒரு கேடு கெட்ட பொம்பளை. இவள் வந்து இயேசுவோட கிடைத்து கொண்டிருக்கிறாரு. ஆனா இப்ப இவங்களால இயேசுவோட கேள்வி கேட்க முடியாது. இப்ப இவங்க இல்ல பிரச்சனை. நீங்க இயேசுக்காக ஊழியம் செய்தார். கரைக்கிறவன் கரைக்கத்தான் செய்யும். ஆனா எங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், எங்களை தெரிவு செய்தவர் உண்மையுள்ளவர். නුඹ සමග කතා කරනවා මම උන්වහන්සේයි යේසුස් වහන්සේ ඇවිත් එවිට උන්වහන්සේගේ ගෝලය ඇවිත් උන්වහන්සේ ස්ත්‍රියක් සමග කතා කරමින් සිටියාට මවිත වූය. එහෙත් ඔබ කුමක් සොයනසේක්ද? නොත් ඈ සමග කතා කරන්නේ මක් නිසාදයි කිසිවෙක් ඇසුවේ නැත. මේ අවස්ථාවේ ඒ යේසුස් වහන්සේ අර ගණිකාවෙක් කතා කර ඉන්නවා. ඒකට යේසුස් වහන්සේත් එක්ක හිටියේ යුදෙව්වරු. එයාලා දැක්ක මේ කතා කර ඉන්නේ එක. එයාලා දන්නවා මේ ගණිකාවක් කියලා. ඒ කියන්නේ යේසුස් වහන්සේ දන්නේ නැහැ කියලා. යේසුස් වහන්සේ ඔක්කොම දන්නවා. දැනගෙන තමයි යේසුස් වහන්සේත් එක්ක කතා කරේ. එතකොට ඔයාලා අපි සේවය කරත් මේ ලෝකේ ඉන්න මිනිස්සු නොයෙකුත් කතන්දර හදනවා. ආමෙන්. ஆமென். இப்போ அன்னைக்கு இயேசுவோடு தானே சீசர்கள் இருந்தாங்க. இயேசுவோடு கூட இருந்த சீசர்களுக்கு அப்படிப்பட்ட குணாதிசயம் இருக்குமாக இருந்தா எங்களோட இருக்கிற ஆட்களுக்கு எவ்வளவு குணாதிசயம் இருக்கு? යේසුස් වහන්සේ ළඟමනේ ගෝලය හිටියේ. ඒ යේසුස් වහන්සේගේ ළඟම හිටපු ගෝලයින්ටම ඒ වගේ ගතිගුණ තිබ්බා නම් තව කෙනෙක්ව පහත් කරන්න, එයාගේ කුලය, එයා කරන දේවල් ගැන පහත් කරලා කතා කරන ගති ලක්ෂණ තිබ්බා නම් අද අපිත් එක්ක ඉන්න අයට ඒවා තියෙන්නේ නැද්ද? ஹalleluya. நம்ம எடுத்து சொல்லுங்க. அந்த நேரம் போற நேரம் பிரச்சனை. ஆமா ஆமா. இப்போ நிமிஷம் தான் நான் எடுத்துட்டேன்னா நான் முடிச்சுக்கேன்னா சரி. இப்போ பாருங்க 28. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானா என்றாள். அல்லேலூயா. கிறிஸ்துதானோ என்றாள். அவர் செய்த பெரிய ஊழியம். பேசுங்க, ஓபன் பண்ணி பேசுங்க. அடே ஆமா, கதைங்க, பிரச்சனை இல்லை, பேசுங்க. ஓகே ஓகே. එකල ස්ත්‍රී තමාගේ කලය තබා නුවරට ගොස් මා කළ සියල්ල මට කීවා වූ මිනිසියෙකු බලන්ට වරෙල්ලා. ඒ ක්‍රිස්තුස් වහන්සේදෝයි මිනිසියට කීවාය. එවිට ඔහු නුවරින් පිටත්ව උන්වහන්සේ වෙතට ආවෝය. சாதாரணமான ஒரு விபச்சாரியை கொண்டு சமாரிய பட்டணம் முழுவதையும் இயேசு ரட்சிப்பாராக இருந்தால், சாதாரணமான ஒரு மனுஷியை
சாதாரணமான ஒரு மனுஷியை சாதாரணமான ஒரு மனுஷியை கொண்டு ஏன் இந்த கிராமத்தை ரட்சிக்க மாட்டான்? එමනන්නේ යේසුස් වහන්සේ එදා ඒ ගණිකාවක් අරගෙන ඒ සමාරිය ඒ ප්‍රදේශයේම වෙනස් කරා නම් සාමාන්‍ය කාන්තාවක් අරගෙන දෙවියන් වහන්සේට මේ කහවත්ත ප්‍රදේශයේම වෙනස් කරන්න බැයිද? ஹalleluya ஹalleluya சும்மா ஆண்டவர் சும்மா கொண்டு வரீங்க. ஆமென். அப்ப பெரிய நோக்கம் இருக்கு. ஆமென். விவாத சும்மா கொண்டு வரீங்க. ஆமென். ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. விவாத ஆண்டவர் சும்மா கொண்டு வரீங்க. ஒரு பெரிய நோக்கம். ඔයාලා හැමෝම ගැන දෙවියන් වහන්සේට ලොකු සැලස්මක් තියෙනවා. ஏன்னா நம்ம யோசிக்கிறோம் என்ன தெரியுமா? ஐயோ நாங்கள் அற்பமான ஒரு மனுஷன் தானே, எங்களால் அதை செய்ய முடியாது, எங்களால் இதை செய்ய முடியாது, அது செய்ய முடியாது, அப்படியே நம்ம யோசிக்கிறது உண்டு. ஆனால் எங்களை கொண்டு அவர் செய்ய நினைக்கிறத ஒருவரால் தடை செய்ய முடியாது. ආමේන්. අපි හිතන්නේ අපි සාමාන්‍ය මිනිස්සු කියලා. අපි වයසයි නැත්නම් අපිට ඉගෙනගෙන නැහැ, ඒක නැහැ, මේක නැහැ කියලා හිතන්නේ. ඒ වුණාට දෙවියන් වහන්සේ අපිව තියලා කරන්න යන දේ කිසිම මිනිහෙක්ට වළක්වන්න බෑ. சாதாரணமான ஒரு விபச்சாரியை கொண்டு அந்த சமாரியா தேசம் முழுவதையும் அவர் ரட்சிக்க வல்லவராக இருப்பாராக இருந்தால், සාමාන්‍ය ගණිකාවක් අරගෙන සමාරිය ප්‍රදේශයේම ස්වාමීන් වහන්සේ ගැලවීමට ගෙනෙන්න බලවත් වුණා නම් எங்களை கொண்டு இந்த இலங்கையை ரட்சிக்க அவரால் முடியுமா முடியாது? ආමේන්. ඒතකොට අපිව ගෙන මේ ලංකාව දෙවියන් වහන්සේට ගැලවීම දෙන්න පුළුවන්ද බැයිද? ஆனால் நானும் நீங்கள் ஒப்புக்கொண்டு சரி, அவரே நீங்கள் எங்களை நடத்துங்க சொல்லி ஒப்புக்கொண்டா போதும், நீங்கள் கரெக்டாக பாருங்க. ආමේන්. ඒකට ඔබයි මායි දෙවියන් වහන්සේට කැප වෙන්න අවශ්‍යයි ස්වාමීනි මාව බාර ගන්න කියලා. එතකොට දෙවියන් වහන්සේ ප්‍රතික්‍රියා කරනවා. அவள் ஒரு கேள்வி கேட்டா தெரியுமா? ඒක ප්‍රශ්නයක් ඇහුවා ඒ ගණිකාව என்ன தெரியுமா? ஆண்டவரே அந்த தண்ணி எனக்கு வேணும். அது வேத வசனமாகி இந்த தண்ணி அவளுக்கு வேணும். அந்த தாகத்தை கண்ட தேவன் அவளை கொண்டு வெளியே காரியம். එතකොට ඒ කාන්තාව ඒසසංසකින් ඉල්ලන ඒ වතුර මට දෙන්න, ඒ ජීවනදායක වතුර දෙන්න කියලා ඉල්ලුවා. එයාගේ පිපාසය දෙවියන් වහන්සේ දැක්කා. ඒ පිපාසය දැක්ක නිසා එයාව අරගෙන දෙවියන් වහන්සේ බලවත් ලෙස පාවිච්චි කළා. படிச்சவனால செய்ய முடியாதுல்ல, படிக்காதவங்களை கொண்டு கதை சொல்லு. ඉගෙනගෙන උසස් තැන්වල ඉන්නව අයට කරන්න බැරිද? ඉගෙන ගත්තේ නැති ඔබව අරගෙන දෙවියන් වහන්සේ කරා. யூதர்களோட ஆடுறது, யூதர்களோட ஆடுறது. දෙවිවරු කියන්නේ කවුද කියලා දන්නවද? இந்த உலகத்திலே விஞ்ஞானிகள் சொன்னா முதல் விஞ்ஞானிகள் யூதர்கள். මේ ලෝකෙ ගත්තාම යුදෙවරු තමයි ප්‍රථම ස්ථානයේ ඉන්නා විද්‍යාඥයෝ. மண்டர் அறிவு. ඒ තරම් බුද්ධිය යන්න තියෙනවා. ஆனா ரட்சிப்பு இல்லை. ඒ උනාට ගැලවීම නැහැ යාර. கடவுள் அறிவை கொடுத்திருக்கிறார் அவங்களுக்கு. அவர் இயேசு தான் தெய்வம் என்றவரை காட்டுகிறார். දෙවියන් වහන්සේ යාට හොඳ ප්‍රඥාවක් දීලා තියෙනවා. ඒකට දෙවියන් වහන්සේ කියන්නේ කවුද කියන එක එයාට වැහිලා. ඒ ආත්මිකය සෙනෙහා. வேறு சொல்றது கல்விமான்களுக்கு மறைத்து பாலகராகி எங்களுக்கு ஒன்று தெரியாது எங்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். ආමේන්. දෙවියන් වහන්සේ කියනවා හොඳට ඉගෙනගෙන උපතුන් වෙලා ඉන්නා අයට වහලා අපි මේ මොනවද දන්නේ සාමාන්‍ය මිනිස්සු වෙලා ඉන්න බාලයෝ වෙන අපිව දෙවියන් වහන්සේ තෝරගත්තා. ආමේන්. ரைட் நாங்கள் சொல்லுங்க. ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, இதுக்குறம் நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த நல்ல அருமையான மதிய வேலைக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மதிய வேலையில் இந்த இடத்துல நாங்கள் ஒன்று கூடி உங்களை ஆராதிக்க, துதிக்க, பாட, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீங்கள் தந்த நல்ல கிருபைகளுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் சிறு வார்த்தையை தியானம் பண்ணவும் வந்திருக்கிறவருடைய பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கவும் நீங்கள் தந்த நல்ல கிருபைகளுக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொன்னீங்க. உடைய வார்த்தையை கேட்டு உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய வசனம் விடுதலையாக்கி நடத்தும்படிக்காக நான் சொல்லிட்டேன். தொடக்கம் தொடங்கி ஏசப்பா இன்றைய நாளில் உடைய திருச்சித்தத்தின்படி எங்களை நீங்கள் நடத்தி வந்த நல்ல தயவுகளுக்காக நன்றி சொல்லுங்கள். மேற்கொண்டு ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே நாங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் ஆசீர்வதித்து உடைய திருச்சித்தத்தின்படி எங்களை நடத்தும்படிக்காக உங்களுடைய கரங்களுக்கு ஒப்புக் கொடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.